பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக ஆகஸ்ட் மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வரைந்தமும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த காலவெளியில் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் நிச்சயம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தெய்வ சமாதானம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். தெய்வ சமாதானம் என்றால் தேவன் கொடுக்கிற சமாதானம் என்று அர்த்தம். அதை இன்னும் விளக்கமாக எளிமையாக சொல்லணும்னா தேவன் கொடுக்கின்ற அமைதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 8வது மாதத்திலே முதல் தேதியிலே தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் கொடுக்கிற அமைதி, அதாவது தேவன் கொடுக்கிற சமாதானம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியிலே அநேக ஜனங்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அல்லது தொழில் செய்கிறவங்களுக்குள்ளாக, பலவிதமான நிலையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக சமாதானம் என்றது இல்லவே இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் சமாதானமாய் வரும், ஒரு கடந்து போயிடும். ஒரு நிலையான, உண்மையான, மெய்யான, நிரந்தரமான சமாதானம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ ஜனங்களாகிய ஒவ்வொருவரை பார்த்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் தேதியில் தேவன் சொல்கிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். தேவன் கொடுக்குற சமாதானம் என்கிற தலைவில் பார்க்குற நாம், அவர் கொடுக்குற சமாதானம் என்ன செய்யும் என்பதை நாம் எளிமையாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேகர் என்ன செய்யலாம், சமாதானப்படுத்தலாம். அநேகருடைய காரியங்களை நம்ம அமைதிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். ஆனால் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடாத, எதுவுமே நிற்கக்கூடாத அளவுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் என்னென்னுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு சமாதானம்னா அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம். யோவான் எழுதின புத்தகத்தில் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். உலகம் கொடுக்குற அந்த சமாதானம் அல்ல, தேவனாகிய நான் கொடுக்குற அமைதியை உங்களுக்கு விட்டுச்சிருக்கிறேன். அந்த அமைதியை போன்று வேறு அமைதி வராதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் மற்றும் அனைத்து விதமான மக்களுக்கும் மெய்யான சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் நமக்கு நினைச்சார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுறார், தேவ சமாதானத்தை நான் தருவேனுங்கிறார். அதான் தலையை பார்க்குறோம், தேவ சமாதானம். ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் பார்க்குறோம். இதுவரையில் நம்ம தொழிலையோ, ஊழியத்திலேயோ, அல்லது வேலை பார்க்குற இடங்கள்லையோ, கல்வி அடிப்படையிலையோ, இல்லை விளையாட்டுக்காரங்களையோ, மற்ற எல்லா விஷயத்துலையும் அமைதியை பார்க்க முடியாதபடி ஒரு சமாதானம் இல்லாத நிலையை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அல்லது அமைதியை பார்க்க முடியாதபடிக்கு இவ்வளோ போராட்டங்கள் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 1ஆம் தேதியிலே தேவன் சொல்கிற காரியம், தேவ சமாதானத்தை நான் கொடுப்பேங்கிறார். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன செய்யும்னா, அது 2 காரியங்களும் செய்யும். அது என்னென்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாத்து கொள்ளும் சொல்லி சொல்கிறது. அப்போது இந்த உலகத்தில் அனைவருடைய இருதயங்களும் சிந்தனைகளும் காக்கப்படாமல் இருக்குது. காக்கப்படாமல் இருதயமும் சிந்தனைகளும் இருக்கிறதுனால தான் தேவனுடைய சமாதானத்தை அவங்க அறிந்து கொள்ள முடியறதில்லை, தேவ சமாதானம் கிடைக்கிறது இல்லை. அப்போ தேவன் கொடுக்குற சமாதானம் ஒரு மனுஷனுக்கோ இருந்தால் கிடைச்சா அவங்க இருதயத்தையும் அவங்க சிந்தனைகளையும் எப்பொழுதும் காத்துக்கொள்வதாக இருக்கும். அது அப்படி காத்துக்கொள்கிறதா இருந்தால் தான் அது தேவ சமாதானமாக இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சமாதானம், நிறைய அமைதிலாம் அது டெம்பரவரியாக தான் இருக்குது, தவிர பெர்மனண்டாக இல்லை. அப்போது நிலை இல்லாமல் தான் இருக்குது. அப்போ அங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா, இங்கே போனால் சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி ஜனங்கள் அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர அது சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மெய்யானவர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. அப்போ இந்த காலை வேளையில் தேவன் சொல்கிற வார்த்தை, மெய்யான சமாதானத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வேண்டுதலையும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த சமாதானம் என்ன செய்யும்? நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் அது காத்துக்கொள்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த சமாதானம் என்ன செய்யும்? நம்மை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2வதாக அந்த சமாதானம் என்ன செய்யும்னா, எல்லா புத்திக்கும் மேலானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு, ஞானம், புத்தி இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த சமாதானம்.
அப்போ எல்லா காரியத்துக்கும் மேலானது தான் அந்த சமாதானம் அப்படிங்கிறத அந்த சமாதானமாகிய அமைதி கற்றுக் கொடுக்கறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜீசஸ் தான், அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத அந்த சமாதானமாகிய அந்த அமைதியை செய்து கற்றுக் கொடுக்கறது. இப்போ 2 காரியம் கற்றுக் கொடுக்குறது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் தான், எல்லாவற்றுக்கும் மேலானது அதுதான், அவர் கொடுக்குற சமாதானம் தான் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறது. 2வதாக நம்ம சிறுந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக் கொள்கிறதா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட அந்த சமாதானத்தை ஊழியத்தில், கல்வியில், அல்லது தொழிலில், பிஸ்னஸில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில் ஆழமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும். அந்த எபேசியர் 4:7 பார்த்தோம். அதுக்கு 4:6 பார்க்கும்போது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா காரியங்களை குறித்தும் தேவனத்தில் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலாலும் விண்ணப்பங்களும் தெரியப்படுத்த வேண்டும் சொல்லுது. இன்றைக்கி நம்ம அந்த காரியத்தை செய்யாமல் அனுப்பிடுறோம். அப்போது அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்காருன்னு பார்த்தோம். அந்த சமாதானம் என்ன செய்யுங்கிறத பார்த்தோம். அந்த சமாதானம் மட்டும் பெர்மனண்டாக இருக்கணும்னா தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். மனிதனிடத்தில் அல்ல, அல்லது மற்ற உலக பிரகாரமான காரியத்தில் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வந்து நம் பாவங்களை அறிக்கிட்டு நம்முடைய விண்ணப்பங்களையும் எல்லா ஜெபங்களையும் நன்றியோடு கூடிய வேண்டுதலோடு சொல்லும் பொழுது அந்த சமாதானம் அப்படியே அவர் கொடுத்துருவார். அவர் கொடுக்கும் பொழுது அது எல்லா பற்றிக்கும் மேலான காரியம் அது மட்டும்தாங்கிறத புரிய வச்சு கற்றுக் கொடுத்துருவார். அந்த காரியம் செஞ்ச சமாதானம் அப்படி செஞ்சிடும். 2வதாக அது இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் காத்துக்கொள்ளும். இன்றைக்கி காத்துக்கொள்ளாத சூழலில் இருக்க போய் தான் அநேகர் இடறி போகிறாங்க, தடுமாறி போகிறாங்க, சித்தம் தெரியாமல் போகிறாங்க. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஊழியக்காரர்களும், வாலிப பிள்ளைகளும், சகோதர சகோதரிகளும், ஆசிரியர் பெருமக்களும், அதிகாரிகளும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் தேதியில் தேவன் கொடுக்குற சமாதானங்கிற தலைப்பை பார்த்தோம். அப்போ இந்த வாசனத்தை தியானித்த நம்ம பார்த்தோம். இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலானது தெய்வ சமாதானம் தான் அப்படிங்கிறத புரிய வைப்பார். அந்த சமாதானம் கற்றுக் கொடுக்கும், சிந்தைகளையும் எதையிலையும் காத்துக்கொள்ளும். நாம் செய்ய வேண்டியது ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எனவே இதை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொருவரும் ஊழியத்தில், கல்வியில், தொழிலில், பிஸ்னஸில், குடும்ப காரியங்களில், தனிப்பட்ட காரியங்களில் தெய்வ சமாதானம் பரிபூர்ணமாக நிரம்பியிருக்க வேண்டும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேணுமா என்ன நான் கேட்குறேன். ஆகவே இந்த 8வது மாதத்தில் தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் பிரகாசிக்கவும், தொழிலே சிறந்து விளங்கவும், கல்வியிலே மற்ற காரியங்களிலே பலப்படவும், தேவநாமத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடைய வாழ்த்துகிறது. ஆமென்.